கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு பிரம்மாண்டமான கப்பலோட தளத்துல நிக்கிறீங்க. அந்த கப்பல் நீங்க இதுவரைக்கும் பாத்திராத, உங்களுக்கு சுத்தமா பழக்கம் இல்லாத ஒரு புதிய தேசத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆமா, ஒரு புதிய உலகம். கையில பணம் இல்ல, உங்களுக்கு அந்த நாட்டு மொழியான ஆங்கிலம் பாத்தீங்கன்னா சரியா பேச வராது, உங்களை வரவேற்க அங்க ஒரு நண்பர் கூட கிடையாது. ரொம்ப ஒரு தனிமையான சூழ்நிலை தான் அது. கண்டிப்பா. ஆனா பல ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு தத்துவத்தை முற்றிலும் ஒரு புதிய கலாச்சாரத்துக்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கம் மட்டும்தான் உங்களை உந்தி தள்ளுது. அதாவது ஒரு பெரிய ஆன்மீக பொறுப்பு. சரியா சொன்னீங்க. இது ஏதோ ஒரு நாவலோட தொடக்க காட்சி கிடையாது. 1920ல பரமஹம்ச யோகானந்தர் எதிர்கொண்டு நிஜமான சவால் இது. ஆமா, ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நாம கையில் எடுத்திருக்கிற மூலப்பொருள் யோகியின் சுயசரிதம் புத்தகத்தோட 37வது அத்தியாயமான நான் அமெரிக்கா செல்கிறேன் அப்படிங்கிற பகுதி தான். முற்றிலும் முரண்பட்ட இரண்டு உலகங்கள் எப்படி ஒன்றை ஒன்று சந்திச்சது அப்படிங்கறத நாம இன்னைக்கு விரிவா பேச போறோம். ஆமாங்க, நேரடியா விஷயத்துக்கே வருவோம். இந்த மாபெரும் பயணத்தோட விதை எங்க ஊன்றப்பட்டது தெரியுமா? பாஸ்டன் நகரத்திலயோ இல்ல ஒரு பெரிய மாநாட்டிலயோ கிடையாது. கரெக்ட். ராஞ்சில உள்ள ஒரு பாடசாலையோட இருட்டறையில. ஆமா, அந்த சரக்கறையில. அங்க தூசி படிஞ்ச சில பெட்டிகளுக்கு பின்னாடி யோகானந்தர் தியானத்துல ஆழ்ந்திருக்கார். அப்போ அவரோட உள் மனசுல ஒரு காட்சி தோன்றது. மேலை நாட்டு முகங்கள் கொண்ட ஒரு மாபெரும் கூட்டம் அவரை உற்று நோக்குற மாதிரி ஒரு காட்சி இல்லையா? ஆமா, அதேதான். அந்த வினாடியில தான் இறைவனோட அழைப்பு வந்துடுச்சு அப்படிங்கறத அவர் உணர்றார். உடனே ஓடி போய் விமல் அப்படிங்கிற ஒரு சிறுவன் கிட்ட நான் அமெரிக்கா செல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த முதல் வெளிப்பாடு. ஒரு நிமிஷம் பொறுங்க. இத கேட்கும் போதே எனக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? அதாவது வெறும் ஒரு மனக்காட்சியை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த முன்னனுபவமும் இல்லாம ஒருத்தர் எப்படி இவ்ளோ பெரிய முடிவு எடுக்க முடியும்? சாதாரணமா பார்க்கும்போது அப்படி தோணலாம். இன்னைக்கு இருக்கிற அதிநவீன உளவியல் இத வெறும் கன்ஃபர்மேஷன் பயாஸ், அதாவது தங்களுக்கு தாங்களே கற்பனை செஞ்சுக்கிற விஷயம் அப்படின்னு எளிதா முத்திர குத்திடுமே. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிறப்பான கேள்வி. சாதாரண மனித மனத்தோட பார்வையில அது கற்பனையாவோ அல்லது அதிர்ஷ்டத்தை நம்பி எடுக்கிற முடிவாவோ தெரியலாம். ஆமா. ஆனா யோகானந்தர் மாதிரி நீண்டகால தியான பயிற்சியில இருக்கிறவங்களோட மூளை செயல்பாடு முற்றிலும் மாறுபட்டது. ஓ, அவங்க மனநிலை வேற மாதிரி இருக்குமா? கண்டிப்பா. இங்கு உள்ள பொறிமுறை என்னன்னா, அவர் தன்னோட அகந்தைய, அதாவது ஈகோவை முழுமையா சரணடைய செய்த ஒரு நிலையில தான் அந்த முடிவை எடுக்கிறார். அதாவது தனிப்பட்ட ஆசை கிடையாது. ஆமாங்க. ஒரு தனி மனிதனோட ஆசைக்கும் ஒரு பிரபஞ்ச அழைப்பிற்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். அதனாலதான் அவருக்கு பாஸ்டன்ல நடக்கிற சர்வதேச சமய மிதவாதிகளின் மகா சபையில பங்கேற்க முறையான அழைப்பு வரும்போது அந்த உள்மன காட்சியோட நிஜ வடிவமாவே அது அவருக்கு தோணுது. சரியா சொன்னீங்க. அது சரி, ஆனா நடைமுறை சிக்கல்கள்னு ஒண்ணு இருக்கே. அவருக்கு ஆங்கிலத்துல மேடையில பேசிய எந்த அனுபவமும் இல்ல. ரொம்ப பெரிய குறைதான் அது அந்த காலத்துல. தனக்கு ஆங்கிலம் சரியா தெரியாதே அப்படிங்கிற அச்சம் அவரை பிடிச்சுக்குது. அவர் தன் குரு ஸ்ரீ யுக்தேஸ்வரர் கிட்ட தன் தயக்கத்தை சொல்றார். ஒரு சாதாரண ஆசானா இருந்தா முதல்ல மொழிய கத்துக்கோ, அப்புறம் பயணத்தை பத்தி யோசிக்கலான்னு சொல்லிருப்பார். ஆனா யுக்தேஸ்வரர் என்ன சொல்றார்? உனக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்குன்னு சொல்றாரு. ஆமா, ஆங்கிலமோ ஆங்கிலமில்லையோ யோகத்தை பற்றிய உன் சொற்கள் மேலே நாடுகள்ல கேட்கப்பட்டே தீரும் அப்படின்றாரு. இத நான் எப்படி பாக்கறது? மொழி ஒரு தடையாவே இருக்காதா என்ன? பாத்தீங்கன்னா, இங்க குரு யுக்தேஸ்வரர் ஒரு மிக முக்கியமான தத்துவத்தை விளக்குறார். ஒரு செய்தி எப்படி கடத்தப்படுது அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். ஓ, மொழிக்கு அப்பாற்பட்ட விஷயமா? ஆமா, வார்த்தைகள் அப்படிங்கிறது வெறும் வாகனங்கள் மட்டும்தான். உள்ளே இருக்கிற ஆன்மீக அதிர்வலைகள் தான் உண்மையான செய்தி. ஆடா, ரொம்ப ஆழமான கருத்து இது. நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது உங்களோட வார்த்தைகளை விட உங்களோட நோக்கமும் உங்களோட அதிர்வும் தான் முதல்ல அவங்கள சென்றடையுது. அப்போ அந்த அதிர்வு சரியா இருந்தா மொழி ஒரு பிரச்சனை இல்ல. கரெக்ட். உண்மையான ஞானம் பரிமாறப்படும் போது மொழி இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு பொருட்டே இல்லைங்கிறத குரு தன் சீடனுக்கு உணர்த்துறார். அது யோகானந்தருக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. அமெரிக்கர்கள் வங்காள மொழி கத்துப்பாங்கன்னு நான் நினைக்கலையே அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே கேக்குறார். ஒரு சின்ன நகைச்சுவை இங்க வருது. ஆனா அதை விட பெரிய ஆச்சரியம் அவரோட அப்பா கிட்ட இருந்து வந்தது. இத நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். கண்டிப்பா. அந்த தருணம் ரொம்ப உணர்வு பூர்வமானது. யோகானந்தரோட அப்பாக்கு அப்ப 67 வயசு. தன் மகன் அமெரிக்கா போக போறான்னு கேட்டதும் அவருக்கு ஒரேடியா அதிர்ச்சியா இருக்கு. ஒரு சாதாரண அப்பாவோட மனநிலை தானே அது. ஆமா, உனக்கு யார் நிதி உதவி செய்வாங்கன்னு கடுமையா கோபப்படுறாரு. எந்த தந்தையும் கேக்குற நியாயமான கேள்விதான் இது. ஆனா மறுநாள் அதே தந்தை அமெரிக்க பயணத்துக்கான ஒரு மிகப்பெரிய தொகையை காசோலையா தன் மகன் கிட்ட தர்றாரு. இதோ ஒரு மிகப்பெரிய மனமாற்றம். நேத்து அவ்வளோ கோபப்பட்டவர் இன்னைக்கு எப்படி இவ்ளோ பெரிய தொகையை கொடுக்கறாரு?
இந்த முரண்பாட்டை எப்படி விளக்குறது? இத புரிஞ்சிக்க நம்ம மனித உளவியலோட 2 பரிமாணங்களை பார்க்கணும். ஒன்னு உயிரியல் ரீதியான பிணைப்பு, மற்றொன்று ஆன்மீக ரீதியான கடமை. ஓ, தந்தைக்கும் சீடனுக்கும் உள்ள முரண்பாடு. சரியா சொன்னீங்க. காசோலைய கொடுக்கும்போது அந்த தந்தை சொல்ற வார்த்தைகளை கூர்ந்து கவனிங்க. என்ன சொல்றார்? நான் இந்த தொகைய உன் தந்தை என்ற முறையில கொடுக்கவில்லை, லாஹிரி மகாசயரின் விசுவாசமுள்ள சீடன் என்ற முறையில தான் கொடுக்கிறேன்னு சொல்றார். அதாவது தந்தை அப்படிங்கிற தன்னோட சுய அடையாளத்தை அவர் அங்க துறக்கிறார். ஆமா, ஒரு பக்கம் தந்தைங்கிற பாசம், அதாவது தன் மகன் தன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவானோங்கிற பயம். இது ஒரு மனிதனோட இயற்கையான ஈகோ அல்லது அகந்தை சார்ந்த நிலை. மறுபக்கம் குருவின் சீடன் அப்படிங்கிற தர்மம். கிரியாயோகம் உலகெங்கும் பரவணும் அப்படிங்கிற விரிதன நோக்கத்துக்காக தன் சொந்த விருப்பங்களை அவர் தியாகம் செய்யறார். அட, தர்மத்துக்கும் அகந்தைக்கும் நடக்கிற போராட்டத்துல இங்க தர்மம் வெல்லுது. ஆமா, அதனாலதான் அந்த முடிவு அவரால் ஒரே ராத்திரியில் எடுக்க முடிஞ்சது. அருமையான விளக்கம். சரி, பணம் கிடைச்சிடுச்சு, குருவோட ஆசையும் கிடைச்சிடுச்சு. இனிமே பயணம் சுலபம்னு நினைச்சா அங்கதான் ஒரு பெரிய மனப்போராட்டம் தொடங்குது. ஆமா, அது ரொம்ப கடுமையான ஒரு போராட்டம். இத கேக்குற உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உங்கள் வாழ்வுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வோ அல்லது ஒரு பிரம்மாண்டமான பொறுப்போ வழங்கப்பட்ட தருணத்தை நினைச்சு பாருங்க. இதற்கு நான் தகுதியானவன் தானா, என்னால இதை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்திருக்குமே. நவீன உளவியல்ல இத இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த சந்தேகம் இயல்பா வர்றதுதான். யோகானந்தர் இந்த உணர்வோட உச்ச கட்டத்தை அனுபவிக்கிறார். பல நூற்றாண்டுகளா ஆன்மீகத்துல ஊறிய ஒரு பாரத தேசத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட பொருள் முதல்வாதத்தை மையமாக கொண்ட மேலை நாட்டுக்கு போக போறோங்கிற உண்மை அவரை வாட்டுது. அது வெறும் ஒரு தனிமனிதனோட பயம் மட்டும் கிடையாது. இல்லவே இல்ல, ஒரு கலாச்சாரத்தோட பிரதிநிதியா செல்லும்போது ஏற்படுற மாபெரும் சுமை அது. அந்த சுமைய தாங்க முடியாம கர்பார் வீதியில உள்ள தம் வீட்ல ஒரு நாள் அதிகால மிக தீவிரமா பிரார்த்தனை செய்றார். அவரோட மூளையே சிதறிடும் அளவுக்கு அந்த பிரார்த்தனை உக்கிரமா இருக்கு. ரொம்ப ஆழ்ந்த ஒரு தவிப்பது. இறைவனோட குரலை கேட்கும் வரை நான் இங்கிருந்து நகர மாட்டேன்னு கதவை சாத்திக்கிறார். அப்போ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. கதவை திறந்தா அங்க பாபாஜி நிக்கிறார். ஆமா, பாபாஜி. இந்த சந்திப்பு வெறுமனே ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக நடந்த சந்திப்பு கிடையாது. இது ஒரு தொடர்ச்சி. கரெக்ட். எப்படி தொடர்ச்சி? இது முதல்லயே திட்டமிடப்பட்ட ஒண்ணா? ஒரு வகையில் ஆமாம். இதை நாம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். சொல்லுங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி கும்பமேளாவுல ஸ்ரீ யுக்தேஸ்வரரை பாபாஜி சந்திச்சப்போ, நான் உன்கிட்ட ஒரு சீடன் அனுப்புவேன், அவனை மேலை நாடுகளுக்கு செல்றதுக்காக தயார் செய் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓ, அந்த பொறுப்பு. ஆமா, அந்த மாபெரும் பொறுப்பு இப்ப யோகானந்தருக்கு நேரடியாக ஒப்படைக்கப்படுது. உன்னுடைய குருவின் கட்டளைப்படி நீ அமெரிக்கா செல்வாய், பயப்படாதே, நீ பாதுகாக்கப்படுவாய் அப்படின்னு பாபாஜி உறுதி சொல்றார். அப்போ மேலை நாடுகள்ல கிரியாயோகத்தை பரப்ப யோகானந்தரை தேர்ந்தெடுத்ததே பாபாஜி தான் அப்படிங்கிற உண்மை இங்கதான் முழுமையா வெளிப்படுது. நிச்சயமா. இந்த இடத்துல ஒரு ஆழமான உளவியல் சிக்கல் அழிறத பார்க்க முடியுது. யோகானந்தர் உணர்ச்சி வசப்பட்டு பாபாஜியோட கால்கள்ல விழுறார். பாபாஜி கிளம்பும்போது அவர் பின்னாடியே போக முற்படுறார். ஆமா, நானும் உங்க கூட வர்றேன்னு அவரை தொடர முயல்றார். ஆனா அவரோட கால்கள் தரையில வேரூன்றி அசையாம நின்னுடுது. பாபாஜி அவர்கிட்ட இப்பொழுதல்ல, இன்னொரு சமயம் அப்படின்னு சொல்றார். யோகானந்தரை ஏன் பாபாஜி தடுத்தார்? அந்த தடுப்பு ஒரு மனத்தடைய உடைக்கிறதுக்கான வழிமுறையா? கண்டிப்பா. அந்த தருணம் வரைக்கும் யோகானந்தருக்கு நான் இந்த செயலை செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு சுய உணர்வு, அதாவது கர்த்தாவா தன்னை நினைக்கிற உணர்வு இருந்தது. ஓ, அந்த ஈகோ இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்திருக்கு. ஆமா, பாபாஜி அவரோட கால்களை அசைய விடாம செஞ்சதன் மூலமா ஒரு செய்தியை உணர்த்துறார். நீ ஒரு கருவி மட்டுமே, பிரபஞ்ச ஆற்றல் உன் மூலமா செயல்படுது. ரொம்ப அழகான கருத்து. அதனால வெற்றி தோல்வி குறித்த பாரம் உன்னுடையதில்ல அப்படிங்கறத உணர்த்துறார். அந்த ஒரு நொடியில யோகானந்தரோட இம்போஸ்டர் சிண்ட்ரோம் முற்றிலுமா உடையது. தான் ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட ஒரு சிறு அங்கம் அப்படிங்கறத அவர் உணர்றாரு. ஆமா, அதன் பிறகுதான் அந்த பயணத்துக்கான முழு தைரியம் அவருக்கு வருது. எவ்வளவோ ஆழமான பொறிமுறை இது. பாரத்தை இறக்கி வச்ச உடனே பயணம் தொடங்கிடுது. 1920ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாசம் தி சிட்டி ஆஃப் ஸ்பார்ட்டா அப்படிங்கிற கப்பல்ல யோகானந்தர் அமெரிக்கா நோக்கி பயணிக்கிறாரு. ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். ஆனா நிம்மதி நீண்ட நேரம் நிலைக்கல. கப்பல்ல உள்ள சக பயணிகள் அவர் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு சொற்பொழிவாற்ற அழைக்கிறாங்க. அது ஒரு எதிர்பாராத சோதனை. மேடப்பேச்சு அனுபவம் சுத்தமா இல்ல.
அதுவும் ஆங்கிலத்துல பேசணும். அவர் மேடையில ஏறி நிக்கிறாரு, அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம மேலோட்டமா கடந்துடக்கூடாது. நிச்சயமா. அவர் தன் மனப்பாட சக்தியை நம்பி பேச முற்படுறார். ஆங்கில இலக்கணம் எல்லாம் அவர் மனசு விட்டு பறந்துடுது. எந்த வார்த்தையும் வாயில வரல. அப்படியே நின்னுடுவாரு. ஆமா, கூட்டத்தின் முன்னாடி அப்படியே பேச்சிட்டு நிக்கிறார். தொடர்ந்து 10 நிமிஷம். இதற்கான உளவியல் காரணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நாம நவீன அறிவியலோட ஒப்பிட்டு புரிஞ்சுக்கலாம். விளையாட்டு வீரர்களுக்கு சோக்கிங் அண்டர் பிரஷர் அப்படின்னு ஒரு நிலை வரும். அதாவது அதிக அழுத்தத்துல செயல்பட முடியாம போறது. ஆமா, பல வருஷங்களா பழகிய ஒரு செயலை அதிக அழுத்தத்தின் காரணமா தங்கள் மூளையை கொண்டு ரொம்ப கான்ஷியஸா செய்ய முற்படும் போது அவங்க தோற்று போவாங்க. யோகானந்தருக்கும் அதுதான் நடந்ததா? ஆமா, அதுதான் நடந்தது. அவர் தன்னோட தன்னுணர்வை கொண்டு ஆங்கில இலக்கணத்தை அடுக்க நினைச்சப்போ அவரோட ஈகோ அந்த செயல்பாட்டை முடுக்கிடுச்சு. அவர் ஒரு சிந்தனையாளரா தனிமனிதரா அங்க நிக்க முயன்றார். அது தோல்வி அடைஞ்சது. கூட்டத்தினர் சிரிக்க தொடங்கிட்டாங்க. இது அவருக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம். அந்த 10 நிமிஷம் மௌனம் அப்படிங்கிறது பல யுகங்களுக்கு சமம். ரொம்ப கடினமான வினாடிகள் அது. அந்த நெருக்கடியான தருணத்துல அவர் தன் குருவிடம் ஒரு மௌன பிரார்த்தனை செய்றார். அது ஒரு சாதாரண பிரார்த்தனை கிடையாது. குருவே என்னை கைவிட்டுட்டீங்களே அப்படிங்கிற ஒரு கோபமான கதறல். ஏன் அவர் கோபப்படணும்? ஏன்னா அங்க மீண்டும் அவரோட அகந்த உடையுது. தன் சொந்த முயற்சியில எதையும் சாதிக்க முடியாதுங்கிற விரக்தியோட உச்சம் அது. ஓ, அதான் கோபமா வெளிப்படுது. அவர் கோவப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அவர் அங்க தன்னை முழுமையா சரணாடைய செய்றார். அந்த சரணாகதி நடந்த வினாடியே உன்னால் முடியும் பேசு அப்படிங்கிற குருவோட குரல் அவருக்குள்ள ஒலிக்குது. இதுதான் அந்த திருப்பு முனை. ஆமா, அந்த குரல் கேட்ட உடனே அடுத்த 45 நிமிடங்களுக்கு அவர் மிகச் சரளமா அழகா ஆங்கிலத்துல உரையாற்றார். அது எப்படி சாத்தியமாச்சு? 10 நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கூட வராதவருக்கு திடீர்னு எப்படி இந்த சரளம் வந்தது? இதுதான் ஃப்ளோ ஸ்டேட் எனப்படும் ஒரு உன்னத நிலை. அகந்தை விலகிய உடனே அவர் ஒரு கருவியா மட்டுமே மாறுறார். தாம் பேசுறோங்கிற உணர்வு மறைஞ்சிடுது. கரெக்ட். தத்துவங்கள் அவர் மூலமா பேசத் தொடங்குது. வார்த்தைகளுக்காக அவர் மூளையை தேடல. அந்த ஆன்மீக தெளிவு அதற்கான வார்த்தைகளை தானாகவே உருவாக்கிக்கிச்சு. கூட்டத்துல இருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியத்துல கைத்தட்டுறாங்க. மனித முயற்சியோட எல்லையும் இறையாற்றலோட தொடக்கமும் சந்திக்கிற புள்ளி இதுதான். ரொம்ப அருமையா சொன்னீங்க. அற்புதம். செப்டம்பர் 1920ல கப்பல் பாஸ்டன் அடையுது. அக்டோபர் 6ஆம் தேதி அந்த சர்வதேச மகாசபையில அவர் தன் முதல் கன்னியுரைய ஆற்றார். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உரை. ஆமா, மதம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பொதுவானதும் ஒன்றானதுமாகும் அப்படிங்கிற அவரோட கருத்து மாபெரும் வெற்றியை பெறுது. 1925ல லாஸ் ஏஞ்சலஸ்ல மவுண்ட் வாஷிங்டன் எஸ்டேட்ல தன் அமைப்போடு உலக தலைமையகத்தை நிறுவறார். ராஞ்சியிலும் பல வருஷங்களுக்கு முன்னாடி காஷ்மீர்லயும் அவர் கண்ட காட்சியோட நிஜ வடிவம் இப்போ அவர் கண்முன் நிக்குது. அந்த இலக்கை அவர் அடைஞ்சிட்டார். இந்த வெற்றியை பற்றி குரு யுக்தேஸ்வரர் அனுப்பின தபால் கார்டுல உன் யோக மாணவர்களை கண்டு நான் ஆனந்தத்துல உருகியே போகிறேன்னு நெகிழ்ந்து எழுதுறார். ஒரு குருவோட பெருமை அது. ஆனா இதற்கெல்லாம் அடித்தளமா குரு யுக்தேஸ்வரர் புறப்படுவதற்கு முன்னாடி வழங்கின அந்த ஒரு முக்கியமான அறிவுரை தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அது இந்த முழு பயணத்தோட ஆணிவேர்னு சொல்லலாம். யுக்தேஸ்வரர் என்ன சொன்னார்? நீ இந்துக்கள் மத்தியில் பிறந்தவன்னு மறந்துடு. அமெரிக்கர்களோட பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் அப்படியே ஏத்துக்காத. இரு சாராரிடமும் உள்ள உத்தம குணத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றார். ஆமா, இது ஒரு மிகப்பெரிய சமூகவியல் தத்துவம் இல்லையா? முற்றிலும். ஒரு புதிய கலாச்சாரத்துக்கு செல்லும்போது மனிதர்களுக்கு 2 வகையான இயல்புகள் இருக்கும். என்னென்ன இயல்புகள்? ஒன்னு, அந்த புதிய கலாச்சாரத்தோட அப்படியே தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு தங்கள் வேர்களை இழக்கிறது, அதாவது அசிமிலேஷன். மற்றொன்று, புதியதை முழுமையா நிராகரிச்சுட்டு தங்களது பழைய நம்பிக்கைகள்லயே பிடிவாதமா இருக்கிறது, ஐசோலேஷன். ஆனா குரு யுக்தேஸ்வரர் 3ஆவதா ஒரு பாதையை காட்டுறார். அதுதான் அந்த ஒருங்கிணைப்பு இல்லையா? ஆமா, சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிழக்கின் ஆன்மீக ஆழத்தையும் மேற்கின் கட்டமைப்பு மற்றும் சுறுசுறுப்பையும் இணைக்கிறது. இதனாலதான் யோகானந்தரால ஒரு மத போதகரா இல்லாம 2 உலகங்களுக்கும் இடையிலான ஒரு பாலமா மாற முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. அவர் அமெரிக்காவை வெறும் ஒரு லோகாயுத நாடா மட்டும் பார்க்கல. ஜார்ஜ் வாஷிங்டன் கூறிய ஒரு அறநெறிய அவர் நினைவுபடுத்துறார். உன்னதமான நியாயத்தினாலும் தயாள குணத்தினாலும் வழிகாட்டப்படும் ஒரு நாடுதான் உண்மையான சுதந்திரமான ஞானம் பெற்ற நாடு அப்படின்னு சொல்றார். அமெரிக்கர்களோட செயல் வேகத்தையும் அவங்களோட நேர்மையும் அவர் ரொம்ப மதிச்சார். ஆமா, இது கலாச்சார திணிப்பு கிடையாது, இது கலாச்சார பரிமாற்றம். யோகானந்தர் அங்கு சென்று மேலை நாட்டவர்களை இந்தியர்களா மாத்த முயற்சிக்கல. ஆமா, அது ரொம்ப முக்கியம். மாறாக அவங்களோட உன்னத குணங்களோட
கிரியா யோகத்தின் உள்முக தேடலையும் இணைச்சு அவங்களுக்கு ஒரு முழுமையான வாழ்வியலை கற்றுக் கொடுத்தார். இந்த ஒருங்கிணைப்பு தான் அவர் அமெரிக்கர்கள் முழு மனதோட ஏத்துக்க காரணம். ஆஹா, இதையெல்லாம் மொத்தமா சுருக்கி பாப்போம். இந்த அலசலன் மூலமா நாம தெரிஞ்சுகிட்டது என்ன? ம் முற்றிலும் அறிமுகமில்லாத ஒரு சூழலுக்குள்ள நுழையும்போது ஏற்படுற அந்த ஆழமான பயம், தகுதி குறித்த சந்தேகம், இதெல்லாம் மனித இயல்புதான். கண்டிப்பா. ஆனா அந்த பயத்தோட மூல காரணம் நமது அகந்தை. அதாவது நாம தான் எல்லாவற்றையும் சாதிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு. அதை உடைக்கிறது தான் ஆன்மீகம். ஆமா, அந்த அகந்தைய உடைச்சு ஒரு பெரிய நோக்கத்துக்காக நம்மை முழுமையா சரணடைய செய்யும்போது மொழி, கலாச்சாரம், தூரம் என எந்த தடையும் நம்மை தடுக்க முடியாது அப்படிங்கறத யோகானந்தரின் இந்த பயணம் நமக்கு அணுவா விளக்குது. அதோடு ரெண்டு வேறுபட்ட உலகங்கள் முட்டிக்கொள்ளாம எப்படி ஒன்றிலொன்று உள்ள சிறந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு தங்களை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கான ஆக சிறந்த உதாரணமும் இதுதான். சரியா சொன்னீங்க. இறுதியா உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனையை நான் முன்வைக்கிறேன். யுக்தேஸ்வரர் யோகானந்தர் கிட்ட இரு கலாச்சாரங்களில் உள்ள சிறந்த குணங்களை மட்டும் எடுத்துக்க சொன்னார். ஆமா. இன்றைய இந்த அதிநவீன உலகளாவிய தகவல் தொடர்பு காலத்துல நம் கைகள்ல உலகம் சுருங்கிடுச்சு. தினமும் நூற்றுக்கணக்கான கலாச்சார தாக்கங்களை நாம இணையம் வழியா சந்திக்கிறோம். உண்மைதான். ஆனா நாம மற்ற கலாச்சாரங்களிலிருந்து சிறந்த விஷயங்களை மட்டும் சிந்தனையோடு எடுத்துக்கிறோமா? அல்லது இந்த தகவல் பெருவெள்ளத்துல எந்த வடிகட்டியும் இல்லாம அனைத்தையும் உள்வாங்கி நமது தனித்துவத்தை இழந்து கொண்டிருக்கிறோமா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நமது கலாச்சாரத்தின் சிறந்த கூறுகளையும் மற்றவர்களோட சிறந்த கூறுகளையும் நாம ஒருங்கிணைக்கிறோமா அப்படிங்கறது சற்று சிந்திச்சு பாருங்க. உங்களுக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட இந்த விரிவான ஆழமான அலசல்ல எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.